ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோழனும் நிலாவும் வானதி வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போறாங்க. நிலாவும் சோழனும் வந்ததை பார்த்துட்டு நம்ம வானதிக்கு பயங்கரமான சந்தோஷம். எங்க பத்திரிக்கை வைக்காம கடைக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த நிலா நம்ம வானதிக்கு இப்ப நம்ம நிலாவும் சோழனும் முறைப்படி பாத்தீங்கன்னா தாம்பாளத்துல பழம், பூவு, பத்திரிக்கை எல்லாம் வச்சு அவங்க அப்பா அம்மாவா கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, துள்ளி குதிக்கிறாங்க. சேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாண்டிக்கு தான் எனக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட, நீங்க மட்டுக்கும் கல்யாணத்துக்கு சும்மா வந்துடாதீங்க, ஏதாச்சும் தங்கத்துல செயின் எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு போடு போட்டு போயிடுது. அவங்க விழி புதுங்கி நிக்கிறாங்க. என்னடா அது இந்த வானதி புது குண்டை தூக்கி போடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் நம்ம சேரன் வேலை செய்யற இடத்துக்கு பார்த்தா, சேரன் பாத்தீங்கன்னா இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு, என்னண்ணே இப்படி வெயில்ல வேலை செஞ்சா அப்புறம் கல்யாணத்தை அப்ப உன் உடம்பே ஒரு மாதிரி ஆயிடும், வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கியே, ஒழுங்கா உக்காரு, ஒரு 2 நாள் தானே, 2 நாள் கூட வேலை செய்யாம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம அனீஸ் அங்க வராப்புல. அனீஸ் தங்கச்சிக்காக கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வச்சிருப்பாப்லையாட்டுக்கு. அதை எடுத்துக்கிட்டு சேரன் கிட்ட கொடுக்குறாப்புல. ஆனா நம்ம சேரன் வாங்குவாப்லையா? அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இல்ல, உங்க சைட்ல எல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கட்டில், பீரோலாம் வாங்கி தருவாங்கல்ல, அதுக்காக இதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இல்ல, எனக்கு வேணவே வேணாம், இதை நீனே வச்சுக்க அப்படின்னு பணத்தை வாங்க மறுத்தர்றாங்க. இங்க வீட்டுல யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நடேசன் உன் பெரியம்மாவுக்கும் அத்தைக்கும் வைக்கணும், 2 பத்திரிக்கையை கொடு அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பத்திரிக்கை வேணும் அப்படின்னு 4-5 பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாப்புல. நம்ம சேரனுக்கு நம்ம கார்த்திகாவுக்கு சொல்லணுமே என்னோட கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கும் போன் பண்ணி என்னோட கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாப்புல. கார்த்திகாவும் ரொம்ப சந்தோஷமா வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே நம்ம சோழன் புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு செண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. எதுக்குடா அப்படின்னு பாண்டி கேட்க, இல்ல, அண்ணனோட கல்யாணத்துக்காக ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் நடத்திருக்கேன், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சந்தா ரெடியாகி அங்க வந்துடுறாங்க. நம்ம சேரனுக்கு அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியவே தெரியாதாட்டுக்கு. ஒரு மாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ சமையல் கட்டுல சமையல் வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறாப்புல. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.